2 நிச்சயத்தையும் ஒன்னாவே நடத்தலாம். இனிமேதான் போர் ஆரம்பிக்க போகுது. நீங்க 2 பேரும் ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த காளியும் சஞ்சீவும் சேர்ந்து இந்த நிச்சயத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு ரெடியா இருங்க. இப்ப சொன்னியே, இது பாயிண்ட். இது ஓகே. சரி, நான் வரேன். கொஞ்சம் விட்டிருந்தா நமக்கே மணி ஆட்டி பூஜை பண்ணிருப்பா. நமக்கு சஞ்சீவை விட இவதாமா டேஞ்சர். எப்போ வேணாலும் எங்க வேணாலும் தாவுவா. இவகிட்ட உஷாரா இருக்கணும். ஈவினிங் வீட்டுல நிச்சயதார்த்தம். 2 பிள்ளைங்களுக்கும் தான். வந்திருக்கேன். தம்பி, அந்த ரோப் எல்லாம் தெரியாம நல்லா கட்டுப்பா. இதோ பண்ணிடுறேன் சார். இந்த சென்டர்ல எல்லாம் கூட லைட் போடுங்க. போட்டுறேன் சார். என்னடா இது, அசைய மாட்றாங்க? சுத்தம். இப்படி லவ் முத்தி போய் 2 பேரும் சிலை ஆயிட்டாங்களே. எப்படித்தான் எதுவுமே பேசாம பொசிஷன் கூட மாத்தாம ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்களோ. இப்ப மேல நெருப்ப கொட்டினா கூட கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கே. ஈவினிங் ஸ்ரீஜாவோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அக்கிரமம் தாங்க முடியலையே. டேய் 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 மாப்ள, தங்கச்சி தங்கச்சி, என் தங்கை கல்யாணி, பாச மலரே, என்னமாச்சு உனக்கு? இதுல முகத்துக்கு சைட் ஸ்டாண்ட் வேற. என்ன மாமா, கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? ஏய், கதறிட்டு இருக்கேன்டா. வந்து 4 மணி நேரம் ஆச்சு. எவ்வளவு நேரம் தான் இப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டு இருப்பீங்க? என்ன சிரிக்கிறாங்க? டேய், நீங்க லவ் பண்ணதெல்லாம் போதும், வந்த வேலையை பாப்போமா? சொல்லு மாமா. டேய், என்கிட்ட தானடா பேசுற? லுக்கு மட்டும் எதுக்குடா அந்த பிள்ளைய பாக்குற? கொஞ்சம் சீரியஸாடா. என்ன மாமா நீ சொல்லு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். தங்கச்சி, நீ கிளம்புமா. இப்ப எதுக்கு டெய்லர் போ சொல்ற? இப்ப என்கிட்ட பேசணும், அவ்வளவுதானே. சொல்லு. டேய், இன்னும் ஈவினிங் உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நிச்சயதார்த்தம்டா. அதை எப்படி நிறுத்தணும்னு யோசிக்காம இப்படி 2 பேரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. சரி, இப்ப என்ன மாமா பண்ணணும்? என்ன பண்ணணுமா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா உங்ககிட்ட கேட்க போறேன்? ஐயோ, இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா.
இதுதான் விஷயம். பிளான் புரிஞ்சிருச்சுல? மங்காத்தா தலை ஸ்டைல்ல நான் உள்ள, நீங்க 2 பேரும் வெளியில. ஓகேவா? அப்புறம் ஏன் இன்னும் லேட் பண்றது? வாங்க போலாம். எந்திரிங்க. அண்ணே, சமையல்காரங்க வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போட்டோகிராஃபருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுமா, நீ டென்ஷன் ஆகாத, மத்த வேலையை பாரு. சரி. தம்பி, அந்த வாழை மரத்தை சரியா கட்டுங்கப்பா. இதோ கட்டிட்டேன் சார். ஏண்டி, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், நீ இன்னும் ரெடி ஆகாம இப்படியே நின்னுகிட்டு இருக்கிற? மா, ஈவினிங் தானம்மா நிச்சயதார்த்தம். இன்னும் நிறைய டைம் இருக்கு. நான் ரெடி ஆயிடுவேன். டைம் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. எங்க போனாங்க? அம்மா, நம்ம வீட்டுக்கு ராமரும் சீதையும் வந்திருக்காங்கம்மா. விசேஷம் நடக்கிற வீட்டுக்கெல்லாம் அவங்க வர்றது ரொம்ப அபூர்வமா. ராமர் சீதையா? வா, என்னன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அக்கா, நம்ம வீட்டுக்கு நிச்சய நாள் அதுவுமா? நம்ம சந்தோஷையும் சஞ்சீவியும் ஆசீர்வாதம் பண்ண நம்ம ராமரும் லட்சுமணனுமே வந்திருக்காங்க. ராமரும் சீதையும் வந்திருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க சாமி. உங்க வீட்டுக்கு ஒரு ஆபத்து வர போகுதுமா? அம்மா, பால் திரிஞ்சு போச்சுமா. ஒர்க் அவுட் ஆகுது. சரி, நீ உள்ள போ. என்ன சாமி ஆபத்து வரப்போகுது? நீங்க உங்க 2 பசங்களுக்கும் ஒன்னா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கான நிச்சயம் தான் இன்று நடக்க போகிறது. ஆமா சாமி. உங்க 2 பசங்களுக்கும் ஒன்னா இன்னைக்கு நிச்சயம் நடந்தா உங்க மருமகள்கள் உங்க பசங்களை பிரிச்சிடுவாங்க.
ஐயோ என்ன சாமி சொல்றீங்க? 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தா சஞ்சீவ் சந்தோஷம் பிரிஞ்சிருவாங்களா? எங்க அக்காவும் மாமாவும் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணுன்றதுக்காகத்தான் 2 பேர் நிச்சயத்தையும் ஒன்னா நடத்தணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? உண்மையை சில சமயங்கள்ல நமக்கு பிடிக்காட்டியும் நாம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சாமி இதுக்கு என்னதான் பண்றது? உங்க மூத்த பையன் நிச்சயத்தை முதல்ல முடிங்க. இளையவனுக்கு அப்புறமா நிச்சயம் பண்ணிக்கோங்க. யோ, காசு வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. சின், சாமியை தப்பா பேசாத. அப்புறம் நீ நைட்டு தூங்கும் போது சாமி உன் கண்ணை குத்திடும். ஏய், நீ சும்மா இருக்காளி. எவனாவது வேஷம் போட்டுக்கிட்டு வருவான், எதையாவது சொல்லிட்டு போவான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? முதல்ல அவனை வெளியில அனுப்பு. சிந்தாமணி, கோவப்படாத. காரணம் இல்லாம சாமி எதுவும் சொல்ல மாட்டாரு. என்ன சொல்றாருன்னு தான் கேட்பமே. சும்மா இருமா. அண்ணா நீ சும்மா இருன. புரியாம பேசிட்டு இருக்க. அவன் நிறுத்த சொல்றது என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தை. அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய், இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? மரியாதையை போ இங்க இருந்து. முதல்ல வெளியே போங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து சொல்லு மகளே. அந்த இடத்தில் நிற்காதே, பிறகு வருத்தப்படுவாய். என் வீட்டுக்கு வந்து என்னைய அதிகாரம் பண்றியா? நான் எங்க நின்னா உனக்கு என்ன? மரியாதையா வெளியில போ. நான் இங்க தான் நிப்பேன். ஐயோ சின், உன் தலைக்கு வந்தது தலத்துடன் போய்விட்டது. வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணாதீங்க. லைட்டு தலையில விழுந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது தங்கச்சி. கயத்தை இழுக்க போறது நான் தானே, அதெல்லாம் கரெக்டா இழுப்பேன். நீ கவலைப்படாத. ஆமாட்ட இல்ல, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது. நீ எதுவும் பயப்படாத. சின், நான் தான் அப்பவே சொன்னேனே, ஓவரா பேசாத, சாமி உன் கண்ணை குத்திருன்னு. கேட்டியா நீ? இப்ப பாரு, உன் பேச்ச தாங்க முடியாம லைட்டை உன் தலையில போட்டு சாமி உன்னை கொல்ல பார்த்திருக்கு. சின், சின், என்ன பேச்சு முச்சே காணா? என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா? இந்த கேரக்டர் அவ்வளவுதான். இந்த அதிர்ச்சியில இருந்து மீள அரை நாள் ஆகும். இனிமே வாயவே திறக்காது. சுவாமி, நீங்க மேல சொல்லுங்க. சாமி, இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? அக்கா, சுவாமிய வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ள கூப்பிட்டு போய் பேசுக்கா. ஆமாமா,
சாமி உள்ள கூப்பிட்டு பேசலாம். நீங்க உள்ள வாங்க சாமி. சாமி, சஞ்சீவ், என்ன நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியா அவன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கு இல்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? இந்த நேரத்துல உனக்கு இந்த ஆசை தேவையா? சஞ்சீவ் ப்ளீஸ். சரி, வாங்கிடுவோம். இதுக்கு வேற வழி இருக்கா? நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நில்லுங்கள். வாசிதா, என்ன இவன் நம்ம பேசாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, இவனை என்ன பண்றது? ம். சாமி நீங்க எங்க சாமி, கால்ல ஐயோ சாமி என்ன பண்றீங்க? எழுந்திருங்க, முதல்ல எழுந்திருங்க சொல்றேன். முதலில் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடி இது? சாமி எழுந்திருங்க முதல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்க. முதல்ல 2 பேர் எந்திரிங்க. எதுக்கு சாமி எங்க கால்ல விழுந்தீங்க? அது அந்த விவரத்தை உங்கள் சகோதரர் காளிவாயாலே நான் கூறுகிறேன். நானா? மாமா, எதனா சொல்லி சமாளி மாமா. என்னத்தோட சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ராமர் என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ராமருடைய அப்பா அம்மா தசரதன் கோசலை மாதிரியே இருக்கீங்களாம். அதனாலதான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதேதான் இல்ல சீதா? ஆமாம். நல்ல வேலை, எப்படியோ நம்பிட்டாங்க. ராமர் சீதையா வந்திருக்கிறது சஞ்சீவும் அபியும் தான்.